வணக்கம் நேயர்களே. ராமாயண காலத்திய கேள்வி ஒன்று காலங்காலமாக வந்து கொண்டே இருக்கிறது. வாதி வதை நியாயமா என்கிறது தான் அந்த கேள்வி. பொதுவாக நம்முடைய இலக்கியங்களில் பிறருடைய இலக்கியங்களை பார்க்கும் பொழுது ஹீரோவை உயர்த்தியே தான் எல்லா இடங்களிலும் சொல்லியிருப்பார்கள். ஆனால் நம்முடைய இலக்கியங்களில் நம்முடைய காவியங்களில் எது நடந்ததோ அப்படியே சொல்லியிருப்பார்கள். இதிகாசம் என்றால் இப்படி நடந்தது, அதில் எது தவறோ சரியோ நீயே முடிவு பண்ணிக்கோ, தவறானதை ஒதுக்கி விட்டுட்டு சரியானதை காலத்தோட கையில் விட்டு நீ அதையே பின்பற்றிக்கோ என்றுதான் இந்து மதம் சொல்கிறது. வால்மீகி ராமாயணத்தின்படி ஸ்ரீராமருக்கும் வாலிக்கும் யுத்தம் வந்ததாகத்தான் இருக்கிறது. போரில் என்னால் நீ வீழ்த்தப்பட்டாய் அப்படின்னு தான் ஸ்ரீராமர் சொல்றார். ஆனால் கம்பராமாயணத்தில் மறைந்திருந்து அம்பு விட்டு தாக்கி அவரை கொன்றதாக வருகிறது. இதில் எது சரி என்பது நேயர்களுக்குத்தான் விட்டுவிடுவோம். ஏன்னா இது சரின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் அங்கே சென்று பார்க்கவில்லை. இது தவறு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் ராமாயணத்தில் பாண்டித்யம் பெற்றவர்கள் எல்லாம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. ஏனென்றால் ராமாயணத்தில் ராமருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன குணங்களும், கல்யாண குணங்களும், விசேஷ குணங்களும் மிக மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. லட்சுமணர் எப்படி இருந்தார், பரதன் எப்படி இருந்தார், சத்ருகன் எப்படி இருந்தார், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நமக்கு வாழ்க்கையின் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசனுடைய அரசாட்சி எப்படி இருக்க வேண்டும், இதையே சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் எழுதினார்னா நம்புவோம். ராமருடைய மனைவியும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று ராமாயணத்தில் ஒரு துணி துவைப்பவர் சொன்னால் நாம் நம்ப மாட்டோம். சிந்தனை, நல்ல சிந்தனை நம்மிடமிருந்து தான் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறது. உயர்ந்த எல்லா விஷயங்களும் நம்மிடமிருந்து தான் உலகத்திற்கு பரப்பப்பட்டிருக்கிறது. இந்தியா தான் இதற்கு மூல காரணம். ஆனால் நாம் சொன்ன எல்லா நல்ல விஷயங்களையும் நாமே ஒதுக்கி விட்டு நாமே அதை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை நாம் நம்முடைய இலக்கியங்களோடு சேர்த்து உணர்வோமா? வணக்கம் நேயர்களே.